வணக்கம் நண்பர்களே, நானும் ஒரு 3.5 மணி நேரத்தில் மேரத்தான்ன்ற சீரீஸ்ல நாள் 5 இது சனிக்கிழமை எடுத்த வீடியோ. ரொம்ப லேட்டா 7 மணிக்கு தான் இருந்துச்சேன். எழுந்த கையோட கடகடன்னு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு மடக்குன்னு தண்ணியை குடிச்சிட்டு குடுன்னு கிரவுண்டுக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கும் ட்ரைனிங்லாம் ஒன்றும் கிடையாது, இன்னைக்கும் ரெஸ்ட் தான். என்னடா இவன் மேரத்தான் வரேன்னு சொல்றான், ஆனா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. நான் இப்பதான் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். போக போக தான் இன்னும் ஃபியூரியஸா இருக்கும். சீரிஸ் ஃபுல்லா பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம. இன்னைக்கு கிரவுண்ட்ல கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து வேலைக்கு இதமா பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அங்கிருந்து கிளம்பி பக்கத்துல இருக்க பார்க் போயிட்டு கொஞ்ச நேரம் வாக்கிங் பண்ணிட்டு ஒரு தரமான இடத்த பிடிச்சி யோகா பண்ணலாம்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். எனக்கு தெரியல நண்பர்களே, நான் அந்த யோகா இப்பதான் என்னோட ரொட்டீன்ல இருந்து ஆட் பண்ணிருக்கேன். இது ஒரு மாதிரி நல்லா இருக்கு. என்னை சுத்தி 1008 பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பாத்துக்கலாம் அப்படின்ற நம்பிக்கையும் மன நிம்மதியும் தருது. அப்படியே ஒரு 10 நிமிஷம் அமைதியா உட்காந்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டேன். அப்புறம் இன்னைக்கு பிஜில நூடுல்ஸ் போட்டுருந்தாங்க, போட்டு சாப்பிட்டுட்டு மட்டையாயிட்ட மக்களே. அப்புறம் ஸ்கூல் பெல் அடிச்ச மாதிரி டான்னு 1 மணிக்கு தான் இருந்துச்சேன். சரியான தூக்கம் இன்னைக்கு. தப்பு இல்ல, வாரத்துல ஒரு நாள் தூணா தப்பு இல்ல. ஏன்னா நாளைக்கு லாங் ரன் சண்டே, அதனால பாடி ரெக்கவர் ஆகியே தீரணும். அதனால தூக்கம் நல்லதுதான். திருப்ப தட்டை தூக்கிட்டு சாப்பிட போயாச்சு. அப்புறம் அப்படியே லஞ்ச் சாப்பிட்டு ரொம்ப நேரமா ரூம்லயே இருக்கிறோம்னு சொல்லிட்டு வெளியே போனேன். போயிட்டு பார்த்தா இன்னும் கிரவுண்ட்ல கிரிக்கெட் விளையாடிட்டே இருந்தாங்க. 5 மணிக்கு உட்காந்து பார்த்துட்டு ரூம்க்கு வரும்போது கையோட சோயா சங்ஸ் வாங்கிட்டு வந்தேன் புரோட்டீனுக்காக. அப்புறம் மனமா ஒரு பிளாக் காஃபி ஒன்று போட்டேன், வித் சுகர் தான். ரொம்ப ஏஸ்தட்டிக்கான இடம்லாம் ஒன்றும் இல்லை, பால்கனியில் உட்காந்து தான் குடிச்சேன். சாட்டர்டே சண்டேலாம் ஒன்றும் அவ்வளோ பெருசாலாம் போகாது மக்களே. லீவ் விட்டாங்கன்னா வெளியெல்லாம் எங்கேயும் அவ்வளோ போக மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரும் இல்லை, தனியாக தான் இருக்கேன். அதனால அப்படியே கிரவுண்டு ரூம்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு இருப்பேன். வேற ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் பிளான் பண்ண மாட்டேன். இந்த லிமிடெட் எடிஷன் மேகி பவுல் யாராச்சும் வாங்கியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. அப்புறம் நமக்கான ப்ரோட்டீன் ஃபுட் குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுல அரௌண்ட் 35 to 40 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கும். செலவு 40 ரூபாச்சு. பேச்சுலருக்கு கடவுளே கெட்டில் தான். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நான் நல்லாவே சமைப்பேன், ஆனா எனக்கு கெட்டில் நல்லா சமைக்க வராது. ஏதோ ஒரு அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி கெட்டில் சமைச்சேன். ரொம்ப மோசமாலாம் வரல, ஓரளவுக்கு நல்லா தான் வந்துச்சு. டேஸ்ட்டும் ஓகே தான், ரொம்ப எதிர்பார்க்குற மாதிரிலாம் டேஸ்ட் வரல. அப்புறம் அதை அப்படியே சாப்பிட்டுட்டு நைட்டு கொஞ்ச நேரம் வாக்கிங் போயிட்டு இந்த நாளை முடிச்சுக்கிட்டேன். உடம்பு பார்த்துக்கோங்க, மண்டபத்திரம் பாய், நாளைக்கு சந்திக்கலாம்.